வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 4th யூனிட் சப்ளிமெண்ட்ரி வித் த ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி பார்ட் 1 நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3 அதில் இருக்குது. இப்போ பார்ட் 1 நம்ம அதில் பார்ப்போம். இதில் கதை என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இவர் ஒரு கன்னட நாட்டு ஒரு ஆசிரியர். கன்னடா நாட்டுடைய ஒரு ஆசிரியர். அங்கே இவர் பேர் என்ன அப்படின்னாக்கா ஸ்டீஃபன் லீகாக் அப்படின்னு நம்ம அதில் சொல்லுவோம். புக்கில் அதான் கொடுத்துருக்குதுல. இவர் கொஞ்சம் ஒரு நகைச்சுவையான ஒரு சப்ளிமெண்ட்ரி, அதாவது வித் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னாக்க புகைப்பட கலைஞருடன் அப்படின்னு அர்த்தம். புகைப்படம் எடுக்கிறாங்க இல்லையா, ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அந்த இதில் புகைப்பட கலைஞர்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகிறார். இவருடைய ஃபோட்டோ எடுக்க போகிறாரு. கதையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி சிரிப்பு நிறையா இருக்குது. அதில் இவர் இறந்தது பிறகு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதாடி ஒரு ஃபோட்டோ எடுக்க போவார். அது முன்கூட்டியே ஃபோட்டோ எடுத்துட்டு மீண்டும் ஃபோட்டோகிராஃபர் பார்க்க வர சொல்லுவோம். அப்போ பார்க்கும்போது இவருடைய கண், காது, மூக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வாங்காமல் அதில் வந்துடுவார். இதுதான் அதில் கதை. இடையில நிறைய ஜோக்ஸ் நிறைய இருக்குது. ஒரு புரியணுங்கிறதானே அதில் சொல்லியிருக்கேன். இப்போ அதில் பார்ப்போம். சப்ளிமெண்ட்ரி வித் ஃபோட்டோகிராஃபர் பார்ட் 1 பை ஸ்டீஃபன் லீகாக். ஹியர் இஸ் எ ஸ்டோரி. இங்கே என்ன கதை அப்படின்னாக்கா வித் ஃபோட்டோகிராஃபர். வித் ஃபோட்டோகிராஃபர்னா புகைப்பட கலைஞருடன் அப்படின்னு அர்த்தத்தில். வேர் த நெரேட்டர்னாக்கா யார்? இந்த கதை ஆசிரியர். விசிட்ஸ் எ ஸ்டூடியோ. எங்கே அப்படின்னாக்கா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டூடியோக்குள்ளே அதில் போகிறார். டு ஹாவ் ஹிஸ் ஃபோட்டோ டேக்கன். அவருடைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, அதில் போய் சந்திக்க போகிறார். எங்கேனாக்கா ஃபோட்டோ எடுக்க. ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவம் வித் த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். அதாவது ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவம் அந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். ப்ரொஃபஷனல் அந்த வேலையில் இருக்கிறவங்க, அந்த ஃபோட்டோ அவருடைய தொழிலில் உள்ளவர். டேர்ன்ஸ் அவுட் டு பி அன் அன்ஃபர்கட்டபிள் ஒன். டேர்ன்ஸ்னாக்க திருப்புதல், மாற்றுதல் அப்படின்னு சொல்லணும். அவுட் டு பின்னா வெளி தோற்றத்தை எப்படி பண்ணாக்க அன்ஃபர்கட்டபிள்னா மறக்க முடியாத ஒன்றா அதில் இருக்குது அப்படின்னு இந்த கதையினுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. ஸோ அடுத்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்து ஐ வாண்ட், என்னைக்கு இருந்தாலும் சரி, ஒரு போயம், சப்ளிமெண்ட்ரி, ஒரு ப்ரோஸ், அந்த இடத்துல ஐங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா எந்த பாடம் வருதோ அந்த பாடத்துடைய ஆத்தர். நான் ஏற்கனவே சொல்ல அப்ரிசியேஷன் கொஸ்டின் ஐன்னு வந்துச்சுன்னா ஆத்தர் தான். பேர் தெரியலனாக்கா ஆத்தர் இடத்துல போட்டுக்குவோம். அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் லீகாக் ஐங்கிற வார்த்தை. ஐ வாண்ட் டு மை ஃபோட்டோகிராஃப் டேக்கன். நான் போய் எனக்கு தேவையான ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னேன் யார்கிட்ட? த ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோ எடுக்கிறவன்ட்ட நான் சொன்னேன். அண்ட் லுக்டு அட் மீ, என்கிட்ட பார்த்தான். வித்தவுட் எந்தூசியாசம், எந்த ஒரு ஆர்வம் இல்லாமல் என்கிட்ட அதில் பார்த்தான் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அவன் என்னை பார்த்தான். எப்படி பார்த்தான்? எந்த ஒரு ஆர்வம்லாம் அதில் பார்த்தான். ஹி வாஸ் எ ட்ரோப்பிங் மேன் இன் எ கிரே சூட். ஸோ வளைந்த முதுகோட, ஹி வாஸ் அ ட்ரோப்பிங் மேன், வளைந்த முதுகோட இன் எ கிரே சூட். கிரே சூட்னா மேலே போத்திக்கிறது, சூட்டு கூட்டு மேலே போட்டுக்கிற மாதிரி இருந்ததுல ட்ரெஸ்ஸு. வித் த டிம் ஐ ஆஃப் த நேச்சுரல் சயின்டிஸ்ட். அதாவது இயற்கையில் உள்ள கண்கள், அதாவது ஒரு ஞானியோட கண்கள் எப்படி இருக்குமோ அது போல் இயற்கையில் உள்ள கண்கள் அந்த இடத்துல இருந்துச்சு. நேச்சுரல் சயின்டிஸ்ட், இயற்கை விஞ்ஞானி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவன் கண்களும் அது மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் there is no need to describe him. ஸோ அது தேவையில்லை. எதை? அவனை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, அதுல தேவையில்லை அப்படின்னு. ஸோ எவரிபடிஸ் நோன்ஸ், எல்லாருக்குமே அதில் தெரியும். என்னது? அந்த ஃபோட்டோகிராஃபர், வாட் ஏ ஃபோட்டோகிராஃபர் லைக், எந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஃபோட்டோகிராஃபர் சிட் தேர், உட்காருங்க, அங்கே சிட்டு அண்ட் வெயிட்டு, அங்கே உட்காருங்க, வெயிட் காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு ஃபோட்டோகிராஃபரு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு இதில் சொல்கிறார். இவர் கதையை அந்த சொல்லிட்டு வருவார். ஐ வெயிட்டட் அன் அவர், நான் 1 மணி நேரம் காத்து இருந்தேன் பாஸ்டன் சொல்கிறார். ஐ ரீட் த லேடிஸ் கம்பேனியன் ஃபார் த 1912. ஸோ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐ ரீட் த லேடிஸ் கம்பேனியன், அதாவது வெளிவந்த லேடிஸ் கம்பேனியன்னா இதழ்னு சொல்கிறது, ஒரு பேப்பர். அந்த பேப்பரை எப்போ உள்ள பேப்பரு? ஃபார் 1912 அப்படிங்க. 1912னா 1902 வெளிவந்த அந்த லேடிஸ் கம்பேனியன் அப்படிங்கிற ஒரு பேப்பரை இதில் படிச்சுட்டு இருந்தேன். இந்த கேர்ள்ஸ் மேகசின்ஸ், பெண்களுடைய இதழ் அப்படின்னு அவங்களை சொல்லணும். அது எப்போ? ஃபார் 1902, 1902 அந்த இன்ஃபேண்ட் ஜேர்னல் ஃபார் த 1888. அது எல்லாமே வேறு என்ன படிச்சுட்டு வந்தேன்னாக்க
1888ல வெளிவந்த குழந்தைகளுடைய இதழை பத்தி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். ஐ பிகைன் நான் தொடங்கினேன் டு சி பார்ப்பதற்கு தட் ஐ ஹேட் டன் அன்வாரண்டபிள் திங்க் இன் த பிரேக்கிங் ஆன் த பிரைவேசி ஆஃப் த மேன் சயின்டிஸ்ட் பரிசூட் வித் தி ஃபேஸ் லைக் எ மைண்ட். நான் பார்க்க தொடங்கினேன். என்னது? ஐ ஹேட் டன் அன் அன்வாரண்டபிள். அன்வாரண்டபிள்னாக்கா இல்லீகல் நம்ம சொல்றது, அல்லது ராங்ஃபுல். நான் தப்பா என்ன பண்ணிட்டு இருந்தேன், அவனை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஐ திங்க் பிரேக்கிங் ஆன் த பிரைவேசி ஆஃப் ஹிஸ் மேன் சயின்டிஸ்ட் அப்படி வார்த்தையில் சொல்றாரு. ஸோ யாருமே ஒன்றும் கூப்பிடல. அது என்ன பண்ணேன், பிரேக்கிங்னாக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேன்ஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னாக்க, அதாவது அலையா விருந்தாளி அப்படின்னு அர்த்தம். அறிவியல் மனிதன் அறிவியல் தேடல்கள் இருக்கு இல்லையா, அதுபோல் வித் ஃபேஸ் லைக் அ மைன். ஸோ என்னுடைய யாருமே அழைக்காத போல் என்ன பண்ணேன், கண்ணு விழிச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி வச்சுட்டு உட்காந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அதில் சொல்கிறார். சொல்லிட்டு ஆஃப்டர் ஆன் ஹவர், ஒரு மணி நேரம் கழிச்சு, த ஃபோட்டோகிராஃபர் ஓப்பன் த இன்னர் டோர். ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணால், அந்த ஃபோட்டோகிராஃபர் உள்ளேருந்து கதவு திறந்துட்டு வெளியே வரான். ஸோ கம் இன் ஹீ செட் செவர்லி. அவன் என்ன பண்ணால் கூப்பிட்டு சிவியர்லி அப்படின்னாக்க கடுப்பாக கூப்பிட்டுட்டான், வாங்க உள்ளார வாங்க உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு. ஐ வெண்ட் இன்டு த ஸ்டுடியோ. நானா ஸ்டுடியோ உள்ளார போனேன். இன்டு அப்படி வரேன், உள்ளுக்குள் அதில் போனேன். சிட் டவுன் செட் த ஃபோட்டோகிராஃபர். உட்காருங்க அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. ஐ சாட் டவுன், நான் உட்காந்தேன். எங்கே? இன் த பீம் ஆஃப் த சன்லைட் ஃபில்டர் த்ரூ த ஷீட் ஆஃப் ஃபேக்ட்ரி காட்டன் ஹங் அகெயின்ஸ்ட் த ஃப்ரோஸ்டட் ஸ்கைலைட். நான் என்ன பண்ணேன், உட்காந்தேன். எங்கே தெரியுமா உட்காந்தேன்? அந்த சன்லைட் ஃபில்டர்னா அந்த பனி படர்ந்த வான ஒளிகள், அதாவது காலையில் பனியில் பெய்யும் இல்லையா, அந்த மாதிரி அந்த இதில் வந்து என்ன பண்ணேன், என்னை உள்ளார வந்து உட்கார வச்சுருந்தான். அது அப்படின்னாக்க அந்த ஷீட் ஆஃப் ஃபேக்ட்ரி அண்ட் காட்டன் ஹங்கு மேலே போக்கப்பட்டுள்ள அந்த காட்டன்னாக்க அந்த பருத்தி உருவாக்கப்பட்ட ஒரு துணி இருக்கு இல்லையா, மேலே மூடி வச்சுருப்பாங்க இல்லையா, அகேன்ஸ்ட் த ஃப்ரோஸ்டோடு ஸ்கைலைட் அப்படின்னாக்க அந்த அதாவது ஸ்கைலைட்னாக்கா வானத்தினுடைய ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியில் போய் நான் என்ன பண்ணேன், அப்படி லைட்டாக ஊடுருவி வர மாதிரி என்ன பண்ணேன், அந்த வெளிச்சம் ஃப்ளாஷ் லைட் நம்ம சொல்லுவோம், அது வர மாதிரி நான் பண்ணேன், அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உட்காந்தேன் அப்படின்னு. இந்த ஃபோட்டோகிராஃபர் ரோல்டு எ மிஷின். என்ன பண்ணால் அப்படியே லைட்டாக சுற்றினான். யார்? அந்த புகைப்பட கலைஞர் என்ன பண்ணால் அப்படியே லைட்டாக மிஷினாக அப்படியே லைட்டாக சுற்றினான். மிஷினாக்கா என்ன, அது ஃபோட்டோ பிடிக்கிறத. இன்டு த மிடில் ஆஃப் த ரூம். எங்கேனாக்கா அந்த அதாவது மையப்பகுதியில் என்ன பண்ணால் அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தான். அண்ட் கிரால்டு இன்டு இட் ஃப்ரம் பிஹைண்டு. எங்கேனாக்க அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் கிரால்னாக்கா தவழ்ந்து வர்றது நம்ம அதில் சொல்லுவோம். அதில் ஸோ எங்கே அப்படின்னாக்கா இன்டு த இட்டுனாக்கா எங்கேனாக்கா அந்த மிஷினுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போயிட்டான். அது முகத்தை முடியும். ஃப்ரம் த பிஹைண்ட் எங்கேனாக்கா அந்த மிஷினுக்கு பின்னாடி போயிட்டான் உள்ளார அப்படின்னு. ஹி வாஸ் ஒன்லி ஆன் இட் எ செகண்ட். ஸோ அந்த ஒரு செகண்டு, அந்த ஒரு இன் எ செகண்டு, அந்த ஒரு நிமிஷத்தில் ஜஸ்ட் டைம் எனஃப் ஃபார் ஒன் லுக் அட் மீ. அப்போ வந்து என்ன பண்ணா, லைட்டாக உள்ளுக்குள்ளே போயிட்டு கவருக்குள்ளே மீண்டு போயிட்டு மீண்டும் வெளியில் வந்து என்னை பார்த்தான். எனஃப் ஃபார் போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியிலேருந்து எட்டி பார்த்தான். அண்ட் தென் ஹி வாஸ் அவுட் அகைன். மீண்டும் என்ன பண்ணா, என்ற வெளில பார்த்தான். அண்ட் டியரிங் த கேட்டன். டியரிங்னாக்கா ஸோ இந்த டேரிங்னாக்கா திறந்து விடுதல். எதை? இந்த காட்டன் ஷீட்டு அந்த ஜன்னலில் போய் எங்கே அண்டு த விண்டோ பேனில் போய் டேரிங்னாக்கா லைட்டாக அப்படியே திறந்து விடுறது ஜன்னல் வழியாக. அண்டு ஹூக்குடு ஸ்டிக்கு. ஹூக்குனாக்கா அந்த ஊக்கு போட்ட குச்சி இருக்கு இல்லையா, அது வழியாக என்ன பண்ணுறான், அப்படியே திறந்து விட்றான். அண்ட் அப்பியர்லி ஃபெர்னாட்டிக் இந்த லைட் அண்ட் யார் உள்ளார காற்று வெளிச்சம் உள்ளார வர மாதிரி என்ன பண்ணுறான், லைட்டாக அந்த இடத்துல அது திறந்து வைக்கிறான். வச்சுட்டு தென் ஹி கிரால்டு பேக்கு. மீண்டும் தவழ்ந்து போகிறான். எங்கே? இன்டு த மெஷின். அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி, அந்த கேமராவுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு அகைன் மீண்டும் அதில் போகிறான். அண்டு ட்ரூ எ லிட்டில் பிளாக் கிளாத் ஓவர் ஹிம்செல்ஃப். அவனுக்கு முன்னாடி என்னக்க கருப்பு, அதாவது லிட்டில் பிளாக் கிளாத்துன்னு சொன்னோம்னாக்க ஓவர் த ஹிம்செல்ஃப். அவனுக்கு முன்னாடி ஓவர்னாக்கா மேலே நிறுத்தும். அந்த மிஷினுக்கு முன்னாடி கருப்பு துணியை போட்டு என்ன பண்ணான், மூடி அந்த இதில் வச்சுருக்கான். திஸ் டைம் ஹி வாஸ் வெரி குவாய்ட் இன் தேர். அந்த நேரத்தில் என்னக்க அமைதியாக அந்த இடத்துல அவன் இருந்தான். ஐ நியூ, எனக்கு தெரிஞ்சிச்சு, தட் ஹி வாஸ் ப்ரேயிங் அண்டு ஐ கெப்ட் ஸ்டில். நான் என்ன பண்ணேன், நான் என்ன நினச்சேன், எனக்கு அது தெரிஞ்சிச்சு. உள்ளுக்குள்ளே போயிட்டு ஏதோ வந்து உள்ளார வந்து பிரார்த்தனை பண்ணுறான் போல இருக்க, கருப்பு துணியை போட்டுட்டு மேலே மூடிட்டு பிரார்த்தனை பண்ணுறான் போல இருக்க அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே இடத்துலையும் ஐ கெப்ட் ஸ்டில். நான் என்ன பண்ணேன், அப்படியே அது வரைக்கும் நான் அசையாமல் நின்றுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.
கதை நல்லாயிருக்கும். பார்ட் 2 இருக்கு. பார்ட் 3 இருக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. பார்ட் 2 கன்டின்யூ ஆகும்.